நாடகமே உலகம் சேனல் ரசிகர்களுக்கு பார்த்தாவின் அன்பு வணக்கங்கள். முழுக்க முழுக்க மேடை நாடகங்களுக்காக ஒரு சேனல், அது நம்ம சேனல். என்னடா அது பார்த்தா அடையாளம் தெரியாம மாறி இருக்காரு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க கரெக்டா தான் நினைக்கிறீங்க. ஆனா அடையாளம் தெரியாம நான் மாறினதுக்கு என்ன காரணம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கும்னு நினைக்கிறேன். காரணத்தை சொல்றேன். காரணம் அதுதான் இந்த எபிசோடே. அந்த காரணத்தை பத்தி தான் வாங்க பார்க்கலாம். இங்க கிரேட்டர் டொராண்டோ ஏரியா GTA அப்படிங்கிற டொராண்டோ சுத்தி இருக்கிற சில நகரங்களை சேர்த்து ஒன்றா அழைக்கப்படும் GTAல சாவித்ரி தியேட்டர் குரூப் அப்படின்னு ஒரு குழு பல வருடங்களா இங்க ஒரு நாடக விழாவை நடத்திட்டு வராங்க. இது நம்ம ஊர்ல சென்னையில நிறைய நாடக விழாக்கள்லாம் பார்த்திருப்பீங்க. அதே மாதிரிதான் இங்கேயும் நாடக விழாக்கள். ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னாக்கா, கனடால பல மொழி பேசுற பல நாட்டில இருந்து எல்லாரும் வந்து இங்க குடியிருக்காங்க இல்லையா? அதனால இவங்க நடத்துற நாடக விழால பல மொழிகளில் நாடகங்கள் நடத்தப்படும். அதுதான் இந்த நாடக ஃபெஸ்டிவல் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சாவித்ரி ஷார்ட்ஸ் தியேட்டர் ஃபெஸ்டிவல் அப்படின்னு இத சொல்றாங்க. இந்த வருஷம் இந்த தியேட்டர் ஃபெஸ்டிவல் இங்கே மிசிசாகா அப்படிங்கிற சிட்டியில ஒரு மாயா பிரெண்டிஸ் ஹால் அப்படிங்கிற ஒரு ஆடிட்டோரியத்துல அது நடக்குது. இந்த தியேட்டர் ஃபெஸ்டிவல்ல போன வருடமும் இந்த வருடமும் தொடர்ந்து எங்கள் குழு மிசிசாகா கிரியேஷன்ஸ் நாங்க பார்ட்டிசிபேட் பண்றோம். இந்த ஃபெஸ்டிவல்ல ஒரு ஃபார்மேட் எப்படி ஃபாலோ பண்றாங்கன்னா, நாடகங்களுடைய லெங்த் வந்து ஒரு 1 hour இருக்கணும். அந்த மாதிரி 2 நாடகங்களை நாம செய்யணும். அதுதான் இந்த ஃபெஸ்டிவலோட ஒரு எக்ஸ்பெக்டேஷன். ஸோ அதனாலதான் இதை ஷார்ட்ஸ் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வருஷமும் மிசிசாகா கிரியேஷன்ஸ் எங்கள் குழு நாங்க வந்து இதுல பங்கேற்கிறோம். நான் சொன்னேன் உங்ககிட்ட, நாங்க என்ன செய்ய போறோம் இந்த வருஷம் அப்படின்னாக்க 2 நாடகங்கள். முதல் ஒண்ணு திருமணம் உங்கள் சாய்ஸ் அப்படிங்கிற டைட்டில். ஆமா சார், திருமணம் உங்க சாய்ஸ் தானே சார் அப்படின்னு நீங்க சொல்லலாம். அப்படி இருந்தாலும் இந்த ஊர்ல கனடால இந்திய பாரம்பரியத்துல வந்த குடும்பங்கள் திருமணம் அப்படின்னு வரும்போது அங்க அந்த இருக்கிற யூத்துக்கு அவங்க என்ன மாதிரி சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்றாங்க அப்படிங்கறத பத்தி எழுதப்பட்ட ஒரு நாடகம். அடுத்த நாடகம் இது கொஞ்சம் சீரியல் மேட்டர் அப்படிங்கிற தலைப்பை கொண்டது. தலைப்பிலிருந்தே நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க இது என்ன நாடகம், இந்த நாடகத்தோட சப்ஜெக்ட் என்ன, எல்லா விஷயமும் உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும். இந்த 2 நாடகங்களுக்கும் தொடர்ந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3வது மாசமாக மிசிசாகா கிரியேஷன்ஸ் குழுல எல்லாரும் அவங்களுடைய முழு உழைப்பையும் ஒத்துழைப்பையும் கொடுத்து ஒத்திகையெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். நாடகம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த நாடகத்தை வந்து இந்த நாடகத்தோட கதை வசனம் எழுதி இயக்கி இருக்கிறது நான் தான். இந்த நாடகத்தை என்னோட துணை இயக்கம் செய்திருப்பவர், என்னுடைய எல்லா நாடகங்களுக்கும் அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கிற திரு குளத்தூ சங்கர் அவர்கள், மிகுந்த மேடையில் மிகுந்த அனுபவம் வாய்ந்தவர். நம்ம டீமில் இருக்கிற எல்லாரும் இப்போது இந்த அப்கமிங் ஷோக்காக ரொம்ப ரொம்ப மும்முரமாக ரிஹர்சல்ஸில் வந்து இன்வால்வ் ஆகிருக்காங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்க போகிறது இந்த ரிஹர்சல்ஸ்லேருந்து சில பிக்சர்ஸ் அண்ட் சில வீடியோ கிளிப்ஸ். என்ன தம்பி, அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸு, வில்லா இதெல்லாம் ஏரிக்கு நடுவில் கட்டும்போது சித்தர் ஆசிரமம் கட்டக்கூடாதா? ஐயா, நாங்க உடனே அவரை பார்க்கணும். ஆனா ஏரிக்கு நடுவுல நாங்க எப்படி பங்க போறது? மீனம்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் விட்டு நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னா மினி டாக் யார்ட் அப்படின்னு அங்கே ஒரு போர்டு இருக்கும். அங்கே போய் பள்ளிக்கரணை மூலிகை சித்தரை பார்க்கணும்னு நீங்கள் சொல்லி கையில் ஒரு 2000 ரூபாய் கொடுத்தீங்கன்னாக்கா அவங்களே போட்டில் உங்களை கூட்டிட்டு போய் அங்கே விட்டுடுவாங்க. அவ்வளோதான். இங்க இந்த நாடகத்துக்கு மியூசிக் பண்றவர் அகஸ்டின் ரத்னராஜ் அப்படின்னு சொல்லிட்டு வெரி டேலண்டட் மியூசிஷியன். தொடர்ந்து எங்களுக்கு வந்து அவர் மியூசிக் பண்ணிட்டு வர்றாரு. ஸோ 2 நாடகமுமே
நன்றாக வந்து கொண்டிருக்கிறது. என்ன இருந்தாலும் கடைசியில எங்களோட நாடகத்தை பத்தி நாங்களே நிறைய சொல்லக்கூடாது. ஆடியன்ஸ் பார்த்துட்டு அவங்களுடைய கமெண்ட்ஸ் தான் முக்கியம். இந்த நாடகம் வந்து அடுத்த வாரம் சனிக்கிழமை, அதாவது 27ஆம் தேதி ஒரு ஷோ, இட் இஸ் 7:30 மணிக்கு ஈவினிங். அதே மாதிரி 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 2 மணிக்கு ஒரு ஷோ. ஸோ 2 ஷோ நாங்க பண்றோம். நிச்சயமா எல்லாருடைய ஒத்துழைப்போடையும் இது ஒரு வெற்றிகரமான நாடகமாக இருக்கும்னு நான் நம்புறேன். நீங்களும் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள், வேற யாரு இருந்தாலும் டொராண்டோ ஆர் ஜிடிஏல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இன்ஃபர்மேஷனை நீங்க ஷேர் பண்ணுங்க. அவங்க இந்த டிக்கெட்டை ஆன்லைன்ல வாங்கி வந்து பார்க்கலாம். மீண்டும் உங்களுடைய எல்லாருடைய கோஆபரேஷனுக்கும் கண்டினியூட் சப்போர்ட் எல்லாத்துக்கும் என்னுடைய மிக்க மிக்க நன்றி. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எல்லாரும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஸ்ப்ரெட் பண்ணுங்க. ஓகே, இன்னொரு தடவை உங்களை பார்க்குற வரைக்கும் நன்றி, வணக்கம். ஆனா அதுக்கு முன்னாடி மிசிசாகா கிரியேஷன்ஸ் பத்தி ஒரு கம்ப்ளீட் செப்பரேட் எபிசோட் நாம பண்ண போறோம். இது வரைக்கும் நாங்க பண்ண நாடகங்கள், அதுல இருந்து காட்சிகள், எங்க குழுவில் இருக்கிற எல்லா அங்கத்தினர்களையும் அவங்களெல்லாம் அவங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன, இது எல்லாத்தையும் பத்தி ஒரு எபிசோட் பண்ணணும்ன்ற பிளான் இருக்கு. அந்த எபிசோட் வரதுக்கு முன்னாடி இது ஒரு சின்ன முன்னோட்டம். விரைவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.